Taste the Daily. ஸ்டாலின் வெளிநாடு போனாலும் சரி, இல்லை ஊட்டிக்கு உல்லாச பயணம் போனாலும் சரி, அதை சிலாகிச்சு எழுதி துதிப்பாடுறது தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட வழக்கம். 3000 கோடி முதலீடு ஈர்ப்பு, 10,000 கோடி முதலீடு ஈர்ப்புன்னு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் அடிக்கிற ஜிங்சாக் சத்தத்தில் கொத்தடிமைகளே ஆடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல நிதி உரிமையை மீட்க போறேன்னு டெல்லி போயிருக்காரு. இந்நேரம் முறைத்த ஸ்டாலின், அரண்ட டெல்லி, சொல்லி அடித்த ஸ்டாலின், பதறிப்போன டெல்லி அப்படின்னு எதையாவது எழுதியிருக்க வேணாமா? இதை பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணி இந்தியாவை வழிநடத்தும் ஸ்டாலின்னு கூவியிருக்க வேண்டாமா? ஆனா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கம்முன்னு இருக்காங்க. அது சரி, தம்பிங்களை காப்பாற்ற டெல்லிக்கு போன ஸ்டாலின் அத்தோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. உத்தரப்பிரதேச முதல்வரை விட ஸ்டாலினுக்கு அங்க முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னு இங்க வீரவசனம் பேசிட்டு அங்க பிரதமர் எப்ப நம்மளை பாப்பாருன்னு தவம் கிடக்கிறாரு ஸ்டாலின். இதெல்லாம் பார்த்த பிறகும் ஜிங்சாக் போட தோழர்கள் என்ன ஏமாளிகளா? நாணய வெளியீட்டு விழாவில் வெறுத்து போன கூட்டணி கட்சிகள் எப்படா கம்பி நீட்டலான்னு காத்துக்கிட்டு கிடக்கிறாங்க. அதுதான் இந்த கனத்த அமைதிக்கு காரணம். அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை வெள்ளைக்குடை வேந்தர்னு விமர்சனம் பண்ணதும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி கூட ஒரு போட்டோவை எடுத்துட்டு நான் இந்த பக்கம்தான் இருக்கேன்னு ஸ்டாலின் ஒரு நாடகம் போட்டிருக்காரு. அதை பற்றி காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் சார், நாணய வெளியீட்டு விழாவுக்கு எங்கள் தலைவர்களை மதித்து கூப்பிடவே இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் சரண்டர் ஆகிறாருங்கிற விமர்சனத்தை மறைக்க எங்கள் தலைவர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ரெய்டு விட்டு 63 சீட்டை மிரட்டி வாங்கின கட்சி சார் எங்கள் கட்சி. ஸ்டாலின் எங்களை யூஸ் பண்ணி பண்ணுற அரசியல் நாடகம் எங்களுக்கு புரியாதா? இந்தியா கூட்டணி நிலைக்காதுன்னு சிதம்பரம் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் மாற்றம் வரும்னு காங்கிரஸ் தொண்டர்கள் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் டெல்லி பயணம் டென்ஷன் பயணமாயிருக்கு.